நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஹையாரோ ஹையர ஹையா ஹையாரோ ஹையாரோ ஹையர ஹையா ஹையாரோ எல்லாரும் ஒருவருக்கா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா ஒருவர் எல்லாருக்கா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா வாழும் நிலையை வழியாய்க் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும் எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா பத 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 நிச நித பா பத 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 நிச நித பமகரிசா நிரிசா பதிவின் முகவரி பணி என்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பரிவின் முகவரி பணி என்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்விலும் தியாகம்
பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாதைகள் பூத்திடும் புன்னகையா, எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா, வாழும் நிலையை வழியாய்க் கொண்டார் வாழ்விட விண்ணகமா, எல்லாரும் ஒருவருக்கா, ஒருவர் எல்லாருக்கா. மத்தேயு எழுதிய செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நிறைவான வாழ்வை நிறைவானவரிடம் கேட்பதற்கும் தேடுவதற்கும் தட்டுவதற்குமான ஒரு அழைப்பை இந்த இறைவார்த்தையை நமக்கு தருகிறது. தவக்காலத்திலே இறை வேண்டலின் முக்கியத்துவத்தையும் இறை வேண்டலின் விளைவுகளையும் நாம் எப்படி இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதையும் பல கோணங்களிலே பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி ஜெபத்தின் உள்ளார்ந்த அர்த்தத்தையும் ஆன்மீகத்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அடிக்கடி கேட்கிற வார்த்தைகள் தான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவுடன் நாம் நமது தேவைகளை மளிகை கடை பட்டியல் போல எடுத்துவிட ஆரம்பித்து விடுகிறோம். அது பல நேரங்களிலே எங்கு எப்படி தொடங்குகிறது என்றே தெரியாது. குறிப்பாக இன்று பல பேர் அருண்கொட இயக்கத்திலே ஜெயிப்பது போலவே ஜெயிப்பது ஜெபம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நாம் கேட்கின்ற பொருளாதார காரியங்களை விரும்பி கேட்பாரோ என்றால் அது கேள்விக்குரிய. காரணம், அவர் செல்வந்தர்களின் மனநிலையை அடியோடு வெறுக்கிறார். மிகுதியான உடைமைகளை வைத்திருக்கின்றவர்களை அடித்தும் விரட்டுகிறார். இன்னொரு முறை ஒரு இடத்திலே நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நீங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு 6:6. அங்கே கதவை அடைக்க சொன்னவர் இங்கே திறக்கப்படும் என்று சொல்கிறார். அப்படி இருக்க இது என்னவாகும்? இது என்னது? ஜெபம்னா என்ன? இறைவேண்டல்னா என்ன? எதை குறிக்கிறது? கொஞ்சம் யோசிக்கலாம். கேளுங்கள் கொடுக்கப்படும். அதாவது நாம் எதை கேட்க வேண்டும் என்றால் எதையும் இறைவனின் திருவுளம் என ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை கேட்க வேண்டும். இதுவே ஆன்மீக முயற்சியாகவும் உண்மையான சீடத்துவமாகவும் இருக்க முடியும். நமக்கு தவக்காலம் தருகின்ற பார்வை இதுவே. இரண்டாவது, தேடுங்கள் கண்டடைவீர்கள். உங்களை உங்களுக்குள்ளேயே தேடுங்கள். நான் யார்? நான் எப்படிப்பட்டவன்? என்னுடைய போக்கு என்ன? என்னுடைய வாக்கு என்ன? என்னுடைய நோக்கம் என்ன? என்னுடைய பணியும் வாழ்வும் நாம் செய்கிற வாழ்க்கை சரிதானா? முறையில்லையா? முறையற்றதா? என்று நமக்குள்ளே நாம் தேடும்போது இறைவன் அதை கண்டடைய செய்வார் என்பது என்னுடைய அனுபவம். நான் ஏன் இறைவனின் சாயல்? எனக்கும் அவருக்குமான தொடர்புதான் என்ன? அவரை நோக்கியே ஏன் எனது மனம் ஈர்க்கிறது? அவரில் நிறைவடைவதே என் முழு நிறைவு. இது ஏன்? இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு விடையை நமக்குள் தேடும்போது தவக்காலத்தில் நாம் கண்டடைவோம். மூன்றாவது, தட்டுங்கள் திறக்கப்படும். எப்படி உள்ளறைக்கு செல்ல சொன்னாரோ இன்று அந்த உள்ளறையின் கதவினை தட்டி கொண்டே இருங்கள். நமக்குள் நாம் சென்று கொண்டே இருப்போம். உள்ளே செல்ல செல்ல தடைகள் அனைத்தும் நீங்கும். நமக்குள் ஓர் உள்ளொளியை கண்டுபிடிக்க முடியும். அதுவே உலகின் ஒளி. அதுதான் நம்மை இருளிலிருந்து ஒளிக்கு
அழைத்து செல்கின்ற ஒரு வழி. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, எதை கேட்கிறோம், எதை தேடுகிறோம், எங்கே தட்டுகிறோம் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருந்தது என்று சொன்னால், நாம் கேட்க வேண்டிய தேவையில்லை, தேட வேண்டிய தேவையில்லை, தட்ட வேண்டிய தேவையில்லை, கடவுள் கொடுத்து விடுவார். இறைவனுடைய திருவுளம் என்னவோ அதை கேட்போம், அதை தேடுவோம், அதற்காக கதவுகளை தட்டுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று திருவுளம் பற்றிய இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஞானம் என்னும் கொடையை எங்களுக்கு நிறைவாக தாரும். இதனால் நாங்கள் பொது நன்மைக்காக வல்ல செயல்கள் புரிகின்ற வலிமையை, ஒருவேளை வலியாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு
உன்னை தொழுதே. அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதே. நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. நீங்காத கவலைகள் நிழலாக தொடரவே, நிம்மதியோ புதிதானது, நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே. நிகழ்காலம் எதிரானது, நீரெங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை, நீர்தாமே என்றென்றும் எங்கள் துணை. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. உறவென்று வாழ்பவர், உடன் வாழ வந்தவர், உதறிடவே உயிர் வாடுது. உண்மையா பொய்மையா உளமறியா தவிப்பிலே, உலகமே வியப்பானது. உதவிடும் அருள் எம் வழி, உயிர் தரும் மொழி எம் மொழி. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. இயேசுவே குழந்தை இயேசுவே, இயேசுவே பரிந்து பேசுமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே. அபயம் தேடி உமது பாதம் ஓடி வந்தோமே, அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே. அன்புருவாயமில் வாரும் குழந்தை இயேசுவே, அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.